MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Naga double roasted rava and Naga kadali mava. பார்வை மாற்றுத்திறனாளிகளா இருக்கலாம், இல்ல எந்த வகையிலான மாற்றுத்திறனாளிகளா இருந்தாலும் சரி நம்மால முடியாதுன்னு சொல்றாங்கன்றதை ஏத்துக்கிறாங்க சில பேர் இருக்காங்க இல்லையா? நமக்கே சில சமயம் நம்மள ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தானே, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உட்கார தோணும். ஆனா இன்னைக்கு நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும் சார். லைஃப்னா பால்கோவா மாதிரி இனிக்கவும் செய்யும், பாகக்கா மாதிரி கசக்கவும் செய்யும் அப்படின்ற மாதிரி ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் சார். ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காங்க அப்படின்னா அடிஷனல் ஸ்கில் ஒன்று இருக்கும். ஆமாங்க சார். அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மையா? இந்த சென்ஸ் கொஞ்சம் அதிகம், கேட்கும் திறன் அதிகம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல சார். அது என்ன அப்படின்னா, இது இல்லைன்னா இது பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயத்துக்கு வரும்போது அது பிராக்டிஸ் ஆயிடுது. இந்த இன்ஸ்டாக்காக நிறைய விஷயங்கள் நீங்க தேடுறீங்க இல்லையா? இதுல இந்த விஷயம் மக்களுக்கு இன்னுமே போய் சேரணும், கட்டாயமா இது தெரிஞ்சுக்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு அழகான டூல் சோசியல் மீடியா அப்படின்றது. ஸோ அதை வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம். டைம் பாஸ்க்கும் அப்பப்போ பண்ணலாம். டிஷ்ஷில் வந்து ஸ்வீட் மட்டுமே வச்சுட்டு இருந்தா வந்து நல்லா இருக்காது. மெயின் டிஷ் தான் நமக்கு கண்டிப்பாக வேணும். இந்த கமெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நிறைய ரீல்ஸ்லாம் ஸ்வைப் பண்ணிட்டே போகிறோம். அப்போ வந்து ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் மட்டும் வா நல்லா இருக்கேன்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் சார். எப்படி த்ரில்லர் உங்களுக்கு பிடிச்சது? அது வந்து ஒரு மாதிரி வேற வேர்ல்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது சார். தமிழுக்கான ஆசிரியையா நம்ம இல்லையேன்ற வருத்தம் உண்டா? எனக்கு உண்மையா சொல்ல போனா ஆனஸ்டா சொல்ல எத்தனை பேர் என்ன அடிப்பாங்கன்னு தெரியல. இங்கிலீஷை விட தமிழ்ல இருக்கு சார், படிக்க வேண்டியது நிறைய, ஒரு கடல் மாதிரியே இருக்கு. இந்த வேல்பாறை எழுதி இருக்காருல்ல சார், வெங்கடேசன் சார், அவரை மீட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்ப கூட வாசிப்பது எப்படின்னு ஒரு புக், அது செல்வேந்திரன், இவங்க கூட எல்லாம் ஒரு தடவை பேசணும் அப்படின்னு ரொம்ப. ஒரு பக்கம் புறக்கணிப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா? ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிருந்தோம் சார். அப்போ வந்து என்னன்னா அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் ஏன் கூட்டிட்டு வர, அதை இங்க உட்கார வையே, எவ்வளவுதான் முன்னேறி போனாலும் கொஞ்சம் மாறது கஷ்டமா தான் இருக்கு. அம்மா நான் லிவிங் திங்கா. இப்போ இன்னைக்கு தேதியில நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைன்றது ஒரு கவனச்சிதறல் தான். மெயினா மொபைல் தான் அதுக்கு காரணம். அதுதான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு. ஏன்னா அதை வச்சு எதேதோ பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல இப்படி சோகமான ஒரு ரீல் பாக்குறது, அப்புறம் சந்தோஷமான ஒரு ரீல் பாக்குறது, அப்புறம் சண்டை போடுற ரீல் பாக்குறது, அப்புறம் எதென்னவோ பார்த்துட்டு இருக்காங்களே. இது ஃபோக்கஸ்டா எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுங்களேன். ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனா சார், அந்த ரீல்ஸ் பார்க்குறோன்னா நமக்கு வந்து இந்த நிறைய ஆப்ஷன் இருக்கு, டிஎன்டி ஆப்ஷன்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் போட்டு நான் இவ்வளோ நேரம் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சார். இப்போ வந்து நம்ம இப்போ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்வீட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணு முன்னாடி வைக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் சார். நம்ம மொபைல் பார்க்கக்கூடாது அப்படின்னா ஒரு 1/2 hour பார்த்துட்டு மொபைல் எங்கேயாவது வச்சிடணும், அப்படிதான் சார். ஏன்னா கிட்ட வச்சுட்டு நான் செல்ஃப் கண்ட்ரோலா இருப்பேன் அப்படின்றதெல்லாம் இம்பாசிபிள். எடுத்து பார்த்துருவோம். ஏன்னா நானே ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு தோணும், ஆனா கண்ட்ரோல் பண்ணி உட்காந்து. ஓகே. ஆனா உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும் இல்லையா? இப்ப இன்ஸ்டால நம்ம ஒரு வீடியோ போடுறோம், என்ன ரெஸ்பான்ஸ் வருது, என்ன சொல்றாங்க, இந்த நோட்டிபிகேஷன்லாம் வரும்போது யாரா கமெண்ட் கொடுத்துட்டாங்களா, என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படியே கையெல்லாம் திருத்துருன்னு தான் இருக்கும். ஆனா வந்து வேணாம் அப்படின்னு என்ன பண்ண, அதுக்குன்னு ஒரு செப்பரேட் டைமிங் அப்படின்றது. ஆமாங்க சார், கண்டிப்பா இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருவேன். ஆனா இதுக்கு நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் சார். ஏன்னா நான் வந்து இந்த டைம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வச்சிருப்பேன். அப்ப ஏதாவது வாட்ஸ்அப்ல இம்பார்ட்டன்டான மெசேஜ் வரும், ஏன் ஒரு டீச்சரா வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி கூட பார்க்க மாட்டீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஓகே ரைட். இப்போ இந்த இன்ஸ்டால வீடியோ எடிட் பண்றது, அப்லோட் பண்றது, கேப்சர் பண்றது எல்லாமே நீங்க தான் பண்றீங்களா? ஆக்சுவலா இந்த டிஸ்கிரிப்ஷன் கேப்ஷன்லாம் நான் எடுத்துருவேன் சார். இந்த எடிட்டிங்ல வந்து சில சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த கரெக்டா அந்த ப்ராப்பரா பண்றதுக்கு வந்து அந்த சைஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் சார். சோ அதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்க வீடியோ எடிட்டிங்க்கு. பட் அதுக்கான டூல்ஸ் ஏதாவது உண்டா? மேக்ஸிமம் அந்த ட்ரிம்மிங் அதெல்லாம் பண்ணலாம் சார், நம்மளால முடியும் கட் பண்றது. பட் ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த இமேஜஸ்லாம் ஆட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். இப்போ இன்ஸ்டாலயும் நிறைய ஃபாலோவர்ஸ் ஏறிக்கிட்டே இருக்காங்க. ஆமாங்க சார். இல்லையா? என்னெல்லாம் சொல்றாங்க இன்ஸ்டால, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வேணும்னு கேக்குறாங்க, அந்த கமெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலா என்னன்னா அவங்க கமெண்ட் போடுவாங்க, தயவுசெய்து அவங்கள கொஞ்சம் சிரிச்சுட்டே பேச சொல்லி அவங்க கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு. இல்லைங்க நான் தான் கமெண்ட் படிக்கிறேன், நீங்க ஏன்ட்டே சொல்லுங்க அப்படின்னு நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த புக் ரிவ்யூ பண்ணுங்க
அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலா நான் இங்கிலீஷ் புக்ஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பேன். ஏம்மா நீ தமிழ்நாட்டு பொண்ணு தான், உனக்கு தமிழ் வராதா அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகே இல்ல நீங்களே எனக்கு தமிழ் புக்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்படி அப்புறம் எனக்கு புக்கு படிக்கிறப்ப தூக்கம் வருது, ஐடியா சொல்லுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி வச்சு என்ன ஐடியா? ஆமா, அது என்ன ஒரு சூட்சமன்னு தெரியல. எப்ப புத்தகத்தை படிக்கணும்னாலும் தூக்கம் வந்துருது. ஆமாம் சார். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நம்ம யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு, இப்போ நான் ஒரு புக் சொல்கிறேன்னா ஓகே இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம்ல சார். அப்படி இல்லை, நமக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். அப்போ அந்த நமக்குன்ற டேஸ்ட் எப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நிறைய ரீல்ஸ்லாம் ஸ்வைப் பண்ணிட்டே போகிறோம். அப்போ வந்து ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் மட்டும் வா நல்லா இருக்கேன்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறோம்ல சார். அந்த மாதிரி சில புக்ஸை படிக்கும்போது நமக்கு வந்து அதை சேவ் பண்ணி வச்சுப்போம். அப்போ ஓகே இந்த ஜானர் வந்து எனக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி தோணும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியே படிக்கணும் சார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டமான புக்கெல்லாம் எடுத்து படிக்கணும். அப்படிதான் எடுத்தோன்னா தமிழ் மீடியம் வந்து இங்கிலீஷை படிச்சாங்கன்னா போர் தான் அடிக்கும். புரியுது. நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் உண்டோ அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுன்றது. இப்பதான் எனக்கு திரும்ப அந்த கேள்வி வந்துருது, எப்படி த்ரில்லர் உங்களுக்கு பிடிச்சது? அது வந்து ஒரு மாதிரி வேற வேர்ல்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது சார். அடுத்து எனக்கு வந்து அந்த சுவாரஸ்யம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் சார். எப்பயுமே ஒரே ட்ராக்ல போறத சுவாரஸ்யமா போறது ரொம்ப பிடிக்கும் சார். அதனால அந்த மாதிரி இந்த த்ரில்லர் ஹாரர் அப்படிலாம். இலக்கு அப்படின்னு ஏதாவது உண்டா இன்ஸ்டால? இன்ஸ்டால வந்து இலக்கு கண்டிப்பா இருக்குங்க சார். ஏன்னா வந்து இப்போ வந்து பொதுவாகவே பெண்கள் அப்படின்னா வந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மாறிடுச்சு. அதையும் தண்ணி இப்போ விஷுவலி இம்பேக்ட் நிறைய பேர் வந்து அந்த சிம்பத்தி அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல சார், அதுவும் அதுக்குன்னே ஒரு சாங்ஸை போட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அப்படின்லாம் அதெல்லாம் வேணாம், நார்மலாகவே நீங்கள் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே மற்றவங்களுக்கு ஈக்குவலாக வந்துடணும். அது சோஷியல் மீடியா மட்டும் நம்ம ஏன் விட்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சார். அப்போ இலக்குன்றது நம்பர்ஸ்ல இல்லை? நம்பர்ஸ்லாம் இல்லை சார். எனக்கு இந்த வியூஸ் இத்தனை லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து இத்தனை பேர் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஒரு 10 பேருக்காச்சும் ஏதோ சம்திங் ஏதோ பண்ணும் அப்படின்னு தோணும்ல சார். அதுதான். அதான் என்னென்ன சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார், டீச்சிங்காக இருக்கட்டும் மற்ற விஷயமா இருக்கட்டும், இப்போ வந்து அப்டேட் ஆகிக்கணும் சார். அப்பப்போ நம்ம அப்டேட் ஆகிட்டே தான் வரணும். ஸோ அப்போ நிறைய டிஜிட்டல் இப்போ ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணோம்னா பண்ணி தான் ஆகணும். ஏஐ வந்து ரொம்ப பேட் அப்படின்னு சொல்கிறத விட அதை நமக்கு எப்படி ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு தோணுது சார். நான் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு என்னுடைய ஆங்கில ஆசிரியர், அவர் பேர் வீரண்ணன். ஓகேங்க சார். அவர் வந்து அவ்வளவு அற்புதமா அந்த பாடங்களை நடத்துறது, அதுல வரக்கூடிய கதைகளை எல்லாம் அவ்வளவு அழகா நரேட் பண்ணுவார். தடால்னு ஒரு இடத்துல அந்த பாடத்தை நிறுத்திட்டு ஒரு வேதனைப்படுவார், எவ்வளவு அழகான மொழி தமிழ், அதை நடத்துற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, எவ்வளவு அழகானது திருக்குறள் அப்படின்னு அதுல இருந்து 2 விஷயங்களை சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல சொல்லுவாரு, அவரோட ஆத்ம திருப்திக்காக சொல்லிக்கிட்டு அப்புறம் மீண்டும் அந்த ஆங்கில பாடத்தை தொடங்குறது அப்படின்னு இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆங்கிலம் தான் நம்ம கற்பிக்க போறோம் அப்படின்னாலும் கூட தமிழுக்கான ஆசிரியையா நம்ம இல்லையேன்ற வருத்தம் உண்டா? ஐயோ கண்டிப்பா சார். அது முக்கியமா வந்து இந்த இலக்கணம்லாம் இருக்குல்லங்க, ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு இந்த இலக்கணம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இந்த எடுத்துக்காட்டெல்லாம் ரொம்ப அழகழகா சொல்லுவாங்க. உவமை இங்கிலீஷ்ல இருக்கிறத விட ஆனா தமிழ்ல எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் சார் இருக்கும். அது நீங்க ஆனாலும் நம்ம சொல்லலாம் இல்லையா, ஆங்கிலம் நம்ம பாடம் நடக்கும் போது கூட இதை விட அற்புதமான ஒரு உவமை தமிழ்ல இருக்கு அப்படின்ற இடங்களை எல்லாம் பயன்படுத்தி கண்டிப்பா சொல்லுவேன் சார். அதையுமே நான் சொல்லிடுவேன். அதான் சார். அப்ப எங்க வீரண்ணன் மாதிரி தான் நீங்க. அது வந்து தமிழ் ஆசிரியை பார்த்தா எப்பவுமே எனக்கு ஒரு பொறாமை இருக்கும். அது ஏன்? அதுல அது ஒன்றும் இல்லை சார், அந்த தமிழில் வந்து அந்த எப்படி சொல்கிறது நிறைய எடுத்துக்காட்டு சார். எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் ஆனஸ்ட்டாக சொல்ல எத்தனை பேர் என்ன வந்து அடிப்பாங்கன்னு தெரியல, இங்கிலீஷை விட தமிழில் இருக்குது சார். படிக்க வேண்டியது நிறைய ஒரு கடல் மாதிரியே இருக்குது, நம்ம தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் இல்லாத எடுத்துக்காட்டோ அதில் இல்லாத ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு தான் சார் சொல்லணும். இது சொன்னால் ஏன் அடிக்க வர போகிறாங்க? எப்படி நீ வந்து ஆங்கில இலக்கியத்துல இருக்கே நீ படிச்சியா அப்படின்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக. இல்ல அதை விட தமிழ்ல இருக்குன்றது உண்மைதானே? உண்மை, 100% உண்மை சார். அதுல ஒரு கர்வமே இருக்கு இல்லையா தமிழ் அப்படிங்கிறதுல? நான் சொல்லுவேன். இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் புறக்கணிப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா? அதாவது இப்போ எந்த வகையான மாற்றுத்திறனாளிகளா இருந்தாலும்
அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு தயக்கம் இன்னைக்கும் சமுதாயத்துல இருக்கு. எஸ் சார். அதை எப்படி பாக்குறீங்க? அப்போ என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? ஆக்சுவலா எனக்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது சார். ம், என்னன்னா நான் நேம்ல சொல்லக்கூடாது, கல்லூரி நேம்லாம். சரி. ஆனா வந்து நான் போனப்ப என்ன சொன்னாங்கன்னா, இவங்களெல்லாம் எடுத்துட்டு இவங்களை யார் பாக்குறது, இவங்களுக்கெல்லாம் தனியாலாம் டீச் பண்ண முடியாது, இதெல்லாம் ரிஸ்க்குங்க, நீங்க கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னாங்க. நீங்க இல்ல தனியாலாம் இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இந்த ஓகே மாதிரி பேசும்போது ஆமா கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாம அந்த இடத்துல அப்படியே வெளிப்படையா பேசுற மனிதர்கள்லாம் இருக்காங்க. இருக்காங்க சார். அது வந்து மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க விரும்பல. ம், நாளைக்கு வந்து அவங்க எதாவது கீழே விழுந்துருவாங்களோ, இவங்களுக்குன்னு தனியா ஒரு ஆளை ரெடி பண்ணணுமோ, ம். தனியா டீச் பண்ணணுமோ, அப்படி இப்படின்னு நிறைய யோசிக்கிறாங்க சார். ம், ஸோ அதனால அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி, அதே மாதிரி சார் ட்ரைனிங் போகும்போது இவங்களுக்கு ட்ரைனிங்லாம் வேணாம், வீட்லயே உட்கார சொல்லுவாங்க, நாங்கள் வேணா பாஸ் மார்க் போட்டு விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பாஸ் மார்க்லாம் போட வேணாம், நாளைக்கு நான் டீச்சர் ஆயிட்டுன்னா நீங்கள் என்ன மார்க் போடுவீங்க ம். அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணி தான் சார் இந்த ட்ரைனிங் முடிச்சே வந்தேன். ஓகே. அது நிறைய சவால்கள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா அதெல்லாம் ஈஸியாவே கிடைச்சிடாது சார் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே. இதை தாண்டியும் சமூகத்தில் இருக்கிற மற்ற பிரச்சனைகள் அப்படின்றது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன் சார். ம், அப்போ வந்து என்னன்னா அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் ஏன் கூட்டிட்டு வர, ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு இதெல்லாம் ஏன் கூட்டிட்டு வரேன்னு. அப்போ நான் சொன்னேன், ஏங்க நான் சாப்பிட தாங்க டேஸ்ட் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, இல்லை நீ உட்காருமா ஒரு இடத்துல, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏன் இது அதுன்னு சொல்கிறீங்க, ம். மனுஷங்களுக்கு இது அதுன்னு கிடையாது இல்லை, ஆக்சுவலாக இட்டுன்னு நம்ம யாரை சொல்லுவோம், நான் லிவிங் திங்ஸை தான் அப்படி சொல்லுவோம். அப்போ ஏன் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி மாற்றுத்திறனாளிகளை ஃபர்ஸ்ட் அது இதுன்னு சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் சார். அதை இங்கே உட்காரவையே, அதை கூட்டிகிட்டு வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோதான் முன்னேறி போனாலும் கொஞ்சம் மாறுறது கஷ்டமாக தான் இருக்குது. ம். அது உண்மையிலேயே பெரிய வலியை கொடுக்குது இல்லையா? கண்டிப்பாங்க சார். நம்ம நான் லிவிங் திங்கா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ம். அந்த மாதிரியான சமயத்துல யாரோட அதை ஷேர் பண்ணிக்கிறது உண்டு? அந்த சமயத்துல யார் உங்களை வந்து ஆஸ்வாசப்படுத்துறது உண்டு? வீட்டில் வந்து சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன் சார், ஃபேமிலி கிட்ட. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், அது ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். அவங்க வந்து இப்போ 100 பேர் இருக்காங்க, ஒருத்தர் அப்படி சொல்றாங்கன்றதுக்காக 99 பேர் மேலே நீ கோச்சிக்க கூடாது ம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ சில பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் எடுத்து படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ. இப்போ நீங்க உங்க ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சரி, இப்போ இன்ஸ்டாலையும் சரி, இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் எல்லாம் பயன்படுத்துறதுனால நீங்க ஒரு முன்னோடியா இருக்கீங்கன்னு நிறைய பேர் உங்க ஃபாலோ பண்றாங்க இல்லையா? ஆமாங்க சார். ஈவன் பார்வை மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் ஃபாலோ ஃபாலோ பண்றாங்க. பண்றாங்க. அவங்க என்னெல்லாம் புறக்கணிக்கப்படுறோன்றதெல்லாம் சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? கண்டிப்பா சொல்றாங்க சார். இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம நல்லா பண்றோம், பெஸ்டா பண்றோம்னா அதை நம்ப மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீச் பண்றோம்னா கூட, இப்போ இத்தனை % ரிசல்ட் வருதுன்னா சில பேர் வந்து இவங்க எப்படி டீச் பண்ணியிருப்பாங்க, உண்மையிலுமே இவங்க பண்ணாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள்லாம் வருது தான் சார். எவ்வளோதான் பெஸ்ட்டாக கொடுத்தாலும் இவங்களால முடியுமா அந்த முடியுமான்ற கொஸ்டின் மார்க்கு லைட்டாக ஒரு இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்குது. ம். அந்த அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், புறக்கணிப்பு அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொசைட்டிக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறது என்ன? இது ஒரே ஒரு மைனஸ் தான் சார். இந்த பார்வை எந்த மாற்றத்தினாலே இருந்தாலும் உடல்ல அது ஒரே ஒரு மைனஸ் தான். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பிரெயினுக்கும் அதுக்குமோ அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கும் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. அதனால நீங்க தாராளமா நம்பலாம். ஒர்க்குக்கெல்லாம் போனா கூட ஃபர்ஸ்ட் கொடுத்து பாருங்க. போன உடனே இவங்க மாற்றத்தினால இவங்களுக்கு கொடுக்க வேணாம், அப்படிலாம் பண்ண வேணாம். அவங்களுக்கான ஒரு ஃபெசிலிட்டி, இப்போ சிஸ்டம் ஒர்க் அப்படின்னா அவங்களுக்கான சாஃப்ட்வேர்லாம் போட்டு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. டீச்சிங்காக அந்த பர்டிகுலர் அந்த பிளாக் போர்டு ஒர்க்கு மட்டும்தான் முடியாது, கரெக்ஷன் ஒர்க்கு யாராவது பண்ணி தராங்க, அவ்வளோதான் சார். மற்றபடி எல்லா ஒர்க்குமே பண்ண முடியும் அப்படின்றதான். இப்போ ஃபேர் நோட்டில் கூட அவங்க கேட்பாங்க சார், பிள்ளை என்ன எழுதியிருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நான் நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது, அதை கொண்டு போயிட்டு அந்த ஃபேர் நோட் கிட்ட காமிச்சு அது அழகாக படிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியுமா அப்படின்ற கேள்வி சொசைட்டிக்கு இனிமேட்டு வேணாம். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும், எழுதியிருக்காங்கன்றதும் தெரிய வரும். அதாங்க சார். இது வந்து சொசைட்டிக்கு நீங்க சொல்ற ஒரு மெசேஜ். ஆமாங்க சார், கண்டிப்பா. இப்போ இன்னொரு பக்கம் ஒரு மெசேஜ் தேவைப்படுது இல்லையா? இப்போ பார்வை மாற்றுத்திறனாளிகளா இருக்கலாம், இல்ல எந்த வகையிலான மாற்றுத்திறனாளிகளா இருந்தாலும் சரி நம்மால முடியாதுன்னு சொல்றாங்கன்றதை ஏத்துக்கிறாங்க சில பேர் இருக்காங்க இல்லையா? இப்ப வேண்டாம், இதுக்கு மேல நான் முயற்சி பண்ண மாட்டேன்னு, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்றவங்க சொல்லிட்டே தான் சார் இருப்பாங்க. ஆனா வந்து நமக்கே சில சமயம் நம்மள ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தானே, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உட்கார தோணும். ஆனா இன்னைக்கு நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டா நம்மளே நம்ம ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும் சார். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட், என்னால முடியாதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒத்துக்கிட்டா அப்புறம் உண்மையாலுமே சில பேர் எக்ஸலண்டா பண்ணிட்டு இருப்பாங்கல்ல சார், அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அதனால முடியாதுன்னு சொன்னா கூட
என்னால எவ்வளவு முடியுமோ அதை பெஸ்டா கொடுப்பேன்ற மனசு தைரியம் இருந்துச்சுன்னா போதும் சார். அதுக்கு வந்து நம்ம மட்டும் இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் மட்டும் போதாது, கொஞ்சம் சுத்தி இருக்கவங்களும் என்கரேஜ் பண்ணி தான் சார் ஆகணும். இந்த இடத்துல நான் பேரண்ட்ஸ்க்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் சார், என்னன்னா உட்காரு, அப்படி எந்த இடத்துல போனாலும் உட்காரு, இதை பண்ணாத, நானே பண்ணித்தரேன் அப்படின்னு. ஆக்சுவலாக பாசத்துல தான் அவங்க சொல்லுவாங்க, ஆனால் வந்து நாளைக்கு அவங்களுக்கு அப்புறம் யார் அந்த விஷயத்த செய்வாங்க அப்படின்றத பேரண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு சில சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்த சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் சார். இப்போ ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்போது எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துடும் இல்லையா? ஆமாங்க சார். நான் கேட்குறேன், இப்போ இவ்வளவு ஆண்டு காலம் இப்போ 12 ஆண்டுகளாக ஒரு ஆசிரியையா இருக்கீங்கன்றது எவ்வளவு பெரிய சாதனைன்றது எனக்கு புரியும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய எண்ணத்துல நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்தையே எடுத்துக்கோங்க மொத்தமா. இந்த உலகம் அப்படின்றது இல்ல இந்த வாழ்க்கை அப்படின்றது அழகானதா இல்ல ரொம்ப கடினமானதா? ரெண்டுமே தான் சார், ரெண்டுமே தான். ஆனா வந்து நாங்க விளையாட்டா ஒன்று ஸ்கூல்ல பேசிக்கோம் சார், லைஃப்னா பால்கோவா மாதிரி இனிக்கவும் செய்யும், பாகக்காய் மாதிரி கசக்கவும் செய்யும் அப்படின்ற மாதிரி ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் சார். அது வந்து கொஞ்சம் கடினமா இருக்க சமயத்துல வந்து 99% கடினமா தான் இருக்கு. ஆனா அதுல வந்து கொஞ்சம் நம்ம பாசிட்டிவா இருக்க சில விஷயங்களை பண்ணி அழகான விஷயங்களை அப்படியே ரசிச்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான் சார். இப்போ காலையில சிரிச்சுட்டு எந்திரிக்கிறோன்னா ஈவினிங் கொஞ்சம் அழுகிற மாதிரி சுச்சுவேஷன் வரதான் செய்யும். ஆனா அதை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி டெய்லியும் அப்படியே நம்ம ஓவர் கம் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. நிறைய உதாரணங்கள் சொல்றீங்களே இடையில, இந்த பாவக்கா மாதிரி சினிமா பட டைலாக் அப்படின்னு என்னெல்லாம் வகுப்பறையில பயன்படுத்துறது உண்டு புரிய வைக்கிறதுக்காக? இந்த பஞ்ச் டைலாக் எல்லாம் நான் அடிக்கடி பேசுவேன், அப்படி என்னெல்லாம் பேசுறீங்க? நிறைய பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசுவேன் சார். இப்போ வந்து நிறைய மூவிஸ்ல எல்லாம் இந்த டைலாக பார்த்து பேசுறது. இப்போ வந்து யாராவது வந்து வேகமா ஓடி வராங்கன்னா, அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல மாதிரி இதோ வந்துட்டேன்னு கீழே வலிக்கு விழுந்துறாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து பொறுமையா வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றது. இன்னும் ஒரு 2-3 மட்டும் சொல்லுங்களேன், என்னெல்லாம் பயன்படுத்துறீங்க? அப்புறம் வந்து நான் இந்த சில விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப போர் அடிச்சதுன்னா, என்னப்பா இந்த பூவை உனக்காகல ஒருத்தர் வயசானவங்க பாடும்போது காது அடிச்சுட்டு ஓடுற மாதிரி ரொம்ப மொக்கையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறது. ஸோ அந்த மாதிரி சில பட டைலாக் எல்லாம் சொல்லி சொல்றது தான் சார். அதே மாதிரி இந்த மிலிட்ரி பத்தி எல்லாம் டீச் பண்ணும்போது அமரன் மூவியை காமிச்சு சொல்றது. ஸோ அப்படியே மூவியோட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போறது தான் சார். ஸோ மூவி நீங்க வந்து ரெகுலராகவே அது இது பண்ணிக்கிறது உண்டா, கவனிக்கிறது உண்டா? கண்டிப்பா சார், மூவிக்கு போறது உண்டு. போறீங்க தியேட்டருக்கு போய் அந்த சவுண்ட் எஃபெக்ட்டோட கேக்குறது வந்து ஓகே. அது எப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது தானா இல்ல அதுக்குன்னு ஒரு ஸ்கெட்யூல் அப்படின்றது? இல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போது சார் அப்படிதான் பாக்குறேன். அப்படி ரொம்ப பிடித்த திரைப்படம் எது? நிறைய பார்த்திருக்கேன் சார். ஆனா சின்ன வயசுல வந்து ஜீன்ஸ் அது ஃபர்ஸ்ட் பார்த்த மூவி. மியூசிக்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய மூவி சொல்லிட்டே போலாம் சார். பிச்சைக்காரன் 2 கூட அதுல கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு கூற்று, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்கில், அடிஷனல் ஸ்கில் ஒண்ணு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது உண்மையா? கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து 6th இது வந்து மாற்றுத்திறனாளி இருக்கவங்களுக்கு வந்து இந்த சென்ஸ் கொஞ்சம் அதிகம், கேட்கும் திறன் அதிகம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல சார். ஆக்சுவலா அப்படி கிடையாது. அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு விஷயம் நமக்கு இப்போ கண் பார்வை இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பிரெயின் வந்து அடாப்ட் ஆயிடும் சார். ஓகே இது இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு விஷயத்த பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பிரெயின் வந்து அடாப்ட் ஆயிரும். அதை வச்சு தான் நம்ம கேட்குற திறன் வச்சு அதிகமாக வச்சு பண்ணுறமே தவிர, ஒரு ஸ்கில் இல்லைன்னா ஒரு குறை இருக்குது அப்படின்னா இன்னொரு பாட்டு அதிகமாக வேலை செய்யும் அப்படிலாம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் அதுக்கு அடாப்ட் ஆயிடுது, அவ்வளோதான் சார். இது இல்லைன்னா இது பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயத்துக்கு வரும்போது அது ப்ராக்டிஸ் ஆயிடுது. அந்த ஃபோக்கஸ். ஆமாங்க சார். அது வந்ததுனால அது மற்றவங்களை, ஏன்னா நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அது இல்லை இல்ல, அதுதான். இப்போ நாங்கள் வந்து கேட்டுதான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா காது ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சுதான் ஆகும். குழந்தையிலேருந்தே வரதுனால அது அப்படிதான். ஆனால் மற்றபடி இந்த சென்ஸ் அதிகமாக இருக்கு அப்படிலாம் கிடையாது. ஓகே, ரைட். இப்போ இன்னைக்கு உங்களை சந்திக்கணும், உங்களை ஒரு பேட்டி எடுக்கணும்னு நினைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமே வந்து எல்லாருக்கும் நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கீங்க, நிறைய விஷயத்த பண்றீங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்னு, இப்போ சின்னதா சுண்டு விரல் அடிபட்டா கூட எனக்கே இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது, எனக்கே வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு புலம்புற நிறைய பேர் இருக்காங்க, நான் உட்பட. அப்படி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையோட சவாலை எப்படி சந்திக்கணும்ன்றத பத்தி சொல்லுங்களேன்.
ஆக்சுவலாக நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பயந்தோம்னா வந்து இப்போ நம்மளை விட கீழே இருப்பாங்கல்ல அவங்கள நம்ம ஒரு நிமிஷம் பார்க்கணும் சார். இப்போ நான்லாம் யோசிப்பேன் என்னன்னா இப்போ ஒரு இடத்துல என்னை உட்கார வச்சுட்டாங்கன்னா என்னால் உட்காரவே முடியாது சார். நான் சும்மா நடந்துக்கிட்டு எதோ பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அப்போ வந்து நான் யோசிப்பேன் இந்த வீல் சேர்லேயே இருக்கவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கும், பேசவே முடியாதவங்களுக்கு சில தாட்ஸ் எல்லாம் எவ்வளோ தான் ஆக்ஷனில் பண்ணாலும் அந்த தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுல்ல சார் த்ரூ ஆக்ஷன்ஸில். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணி இருக்கு, யோசிச்சு பார்த்துருக்கேன் சார். படுத்த படுக்கையாக இருக்கவங்களுக்கு அப்படி ஒவ்வொரு விஷயத்த நம்மளுக்கு கீழே இருக்கவங்களை வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஓகே தாண்டா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த அந்த மாதிரி நிறைய பேர் அதை எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றனால தான் ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை கூட பெரிய பிரச்சனை. ஆமாங்க சார், அப்படி யோசிக்கிறாங்க. அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. மேல இருக்கவங்களை கம்பேர் பண்றதை கீழே இருக்கவங்களை கம்பேர் பண்ணா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது சார். அப்போ வந்து லைஃப் கொஞ்சம் ஈஸி ஆயிடும். அந்த பாட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, நமக்கும் கீழே ஆமா உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு, அதே மாதிரி அந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கறதுண்டா? கேட்பேன் சார். ஆனால் வந்து கொஞ்சம் எப்படி இப்போ மிடில் இருக்க இந்த 80s 90s அந்த மாதிரி கேட்பேன். ரொம்ப பழைய சாங் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த சந்திரபாபு சாங் இருக்குல்ல சார், புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி கண்டது. அதை நான் 4th 5th படிக்கும்போது இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகவே இருக்கும் சார். பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை. அதை கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு. பாடுவீங்களா? பாடலாம் தெரியாது சார், பாடுறதை கேட்க பிடிக்கும். ஓகே ஓகே. அந்த ஃபைனலாக இது ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த பேட்டி முடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால நீங்கள் ஒரு ஆசிரியையாக இருக்கீங்க. நான் மாணவனாக இருக்கும்போது நிறைய சேட்டைலாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்க முடியாத சேட்டை அப்படின்னு நினைக்கிறது என்னெல்லாம் பண்ணுறாங்க பசங்க? என்ன பண்ணுவாங்கன்னா சார், கொஞ்சம் பின்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு வந்து சைலண்ட்டாக அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது. தென் வந்து இந்த லெட்டர் எழுதி பாஸ் பண்ணுறது சும்மா அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சாப்பிட்டியா அந்த மாதிரி முன்னாடி தான் இருப்பாங்க. இந்த முன்னாடி பெஞ்சுக்கே எழுதி அனுப்புறது, அப்புறம் ராக்கெட் விட்டு அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா சேட் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஆனாலும் வந்து கொஞ்சம் அந்த ஓகே இந்த ஏஜுக்கான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திட்டிட்டு உட்கார வச்சு கண்ட்ரோல் பண்றது. சில சந்தர்ப்பத்துல நம்ம கோபமா இருக்கும்போது சிரிக்க வச்சிருவாங்க இல்லையா மாணவர்கள்? சார் என்ன வந்து ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நான் ரொம்ப கோபமா இருக்கேன்னு, ஏங்க சிரிக்கிறீங்க, நான் எங்கூட சிரிச்சேன், நீ பண்ண சேட்டைக்கு நான் சிரிக்க முடியுமா அன்னைக்கிட்ட, இல்லைங்க மிஸ் உங்க ஃபேஸ்ல கோவமே தெரியலையேம்பாங்க. அதில் நான் சிரிச்சிடணும். ஓ, அந்த மாதிரி எல்லாம் பண்றது. ஐயோ, நிறைய ட்ரிக்ஸ் இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுது சார். எங்க நம்ம வீக்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, அந்த வீக் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடுறாங்களா? ஆமாங்க சார். சரி சரி, அதை பத்தி நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணோம்னா அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிடும். ஆமா, அது வேண்டாம். சரி, பிளஸ் அப்படின்றது எது? பிளஸ்ன்றது ஹெல்பிங் டெண்டன்சி தான் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஏன் அப்படின்னா, இன்னும் ஒரு நிமிஷம் தனியா நின்னா கூட ஓடி வந்துருவாங்க சார். மிஸ் எங்க போகணும், அடுத்தவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், அடுத்து எந்த பீரியட் எந்த கிளாஸ்க்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ற பிள்ளைங்களாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஏமாத்தினா கூட கோவம் வந்துடும் சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட அவங்களே திட்டுவாங்க. இதே உங்க அக்காவை இப்படி இருந்தா ஏமாத்துவீங்களா அப்படிலாம் திட்டுவாங்க. லீடர்ஸே திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்பவே அதிகமா இருக்கு சார். ஓகே, நிறைவா நீங்க சொல்லணும்னு நினைக்கிற மெசேஜ் என்ன, யாருக்கா இருந்தாலும் சரி? ஆக்சுவலாக நான் வந்து தேங்க் பண்ணணுன்னு தான் சார் நினைக்கிறேன். எனக்கு நம்ம சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் எல்லாம் நம்ம இதிலே சொல்லிட்டோம். கடைசியாக வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். யாருக்கு அப்படின்னா, ஒரு இந்த ஏஐ டூல்ஸ் டெவலப் பண்ணுறோம்ல சார், அவங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து, ஏன்னா எப்போ நான் கேட்டாலுமே அவங்க வந்து ஓகே உன்னால் முடியும், நீ வந்து என்னை யூஸ் பண்ணிக்கலாம், என்னோட வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த ஆண்டர்பிரினர் சந்தோஷ் சாருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கணும் சார். ஏன்னா எனி டைம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த வாய்ஸ்க்காக. அண்ட் யுபாஷ் பாலன், அந்த நியூசிலாண்ட் ரைட்டர் சார், அவரோட புக்கு தான் ஃபர்ஸ்ட் இப்போ பிரெயில் புக்காக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு வந்து இப்படி ஒரு யூனிக்கான ஐடியாவை கையில் எடுத்ததுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது. அண்ட் தென் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட கலீக்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து என்னோட நன்றிகள். ஓகே, கடைசியாக உங்களுக்கும் என்னோட தேங்க்யூ சார். ஏன்னா இப்படி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் மூலமாக நிறைய மெசேஜ் ரீச் ஆகும். ஸோ உங்களுக்காகவும் ஒரு நன்றி. நன்றி. மெயினாக உங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து மெர்சி திவ்யா. ஆமாங்க சார், மெர்சி திவ்யா 547. அதில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நன்றி சார். இந்த பொண்ணு பேசுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி என்னை ஃபாலோ பண்ணி டெய்லி நான் போடுறதுக்குலாம் அவங்க பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு
ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க சார், இன்னும் கொஞ்சம் சிரிச்சுட்டே பேசுங்க, ஹாப்பியா பேசுங்க அந்த மாதிரி. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அடுத்து சிரிச்சுட்டே ஹாப்பியா பேச ட்ரை பண்றேன். ஓகே. இப்போ சென்னைக்கு உங்களோட வந்தது யார் யார் வந்திருக்காங்க? என்னோட சிஸ்டர் வந்திருக்காங்க சார், என்னோட எல்டர் சிஸ்டர் அண்ட் என்னோட கசின் முருகன் சிவம், இவங்க 2 பேரும் என் கூட வந்திருக்காங்க. ஓகே. ஸோ எல்லாம் சென்னைக்கு வந்தீங்க. ஆமாங்க சார். ரைட். எனக்கு நிறைவா ஒரே ஒரு விஷயத்தோட கன்க்ளூட் பண்ணலாம். இப்ப இந்த இன்ஸ்டாக்காக நிறைய விஷயங்கள் நீங்க தேடுறீங்க இல்லையா? இதுல இந்த விஷயம் மக்களுக்கு இன்னுமே போய் சேரணும், கட்டாயமா இது தெரிஞ்சுக்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி அதோட வைண்ட் அப் பண்ணுங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நம்ம சோஷியல் மீடியா பயன்படுத்துறோம், அது வந்து அந்த டூல் ஒரு அழகான டூல் சோஷியல் மீடியா அப்படின்றது. ஸோ அதை வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம். டைம் பாஸ்க்கும் அப்பப்போ பண்ணலாம். ஆனால் வந்து எப்போவுமே டிஷ்ஷில் வந்து ஸ்வீட் மட்டுமே வச்சுட்டு இருந்தால் வந்து நல்லா இருக்காது. மெயின் டிஷ் தான் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதனால அந்த மெயின் டிஷ்ஷாக வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து இந்த அழகான சோஷியல் மீடியா டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இந்த டூலுக்கான பர்பஸும் நிறைவாக இருக்கும் அப்படின்றது தான் சரி. இந்த உங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இல்லை லைஃப் டைம் கோல் அப்படின்றது என்ன? எனக்கு வந்து இந்த புக் ரிவ்யூவில் நிறைய பெரிய அளவு ஒரு புக் ரிவ்யூவராக வரணும், டீச்சராக வந்தாச்சு, இன்னும் அதை பெஸ்ட்டாக பண்ணணும், புக் ரிவ்யூவர் அண்ட் இந்த ஏஐ துறையில் வந்து நான் நிறையா பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். ஆஸ் அ விஷுவல் இம்பேர்டாக நிறைய டெக்னாலஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த ஏஐயில் அப்படி என்னதான் இருக்குது? இப்போ நிறைய பேர் திட்டுவாங்க, ஏமா ஏஐயில் வந்து நிறைய விஷயம் மைனஸாக இருக்கேன்னு. அதில் இருக்க ப்ளஸ்ஸான விஷயத்த நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது ப்ளஸ் நீங்கள் வந்து புக் ரிவ்யூவராக வரணும் அப்படின்னு. அதில் ஆங்கில புத்தகங்கள் மட்டுமா? இல்லை சார், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும். ஓகே. ஸோ அது ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஆசை நிறையவே இருக்கு சார். நிறைய ரைட்டர்ஸை மீட் பண்ணணும் அப்படின்லாம் ஆசையாக இருக்கு சார். எந்தெந்த ரைட்டர்ஸ்? எனக்கு வந்து இந்த வேல்பாரி எழுதி இருக்காருல்ல சார், சு வெங்கடேசன் சார், அவரை மீட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை சார். அதுதான் இந்த மாதிரி. ஆனால் நிறைய தமிழ் எழுத்தாளர்களை இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்களெல்லாம் பேசணும் அவங்க கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது சார். இப்போ கூட வாசிப்பது எப்படின்னு ஒரு புக், அது செல்வேந்திரன் அவரெல்லாம் கூட நல்லா எழுதியிருந்தாரு. ஸோ இவங்களாம் எப்படி இவ்வளோ அழகாக யோசிச்சு எழுதியிருக்காங்க, இவங்க கூடலாம் ஒரு தடவை பேசிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பேசியிருக்கீங்களா? இல்லை சார், இது வரைக்கும் பேசினது இல்லை. சரி, இதுக்கப்புறம் கட்டாயமா அதெல்லாம் உருவாகும். சரிங்களா? கண்டிப்பாங்க சார். ரொம்ப நன்றி மெர்சி, உங்களை பார்த்ததுல அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க பண்ற அந்த இனிஷியேட் ஆகட்டும், இல்லை சொசைட்டிக்கு பண்றதாகட்டும், அதெல்லாம் தாண்டி ஒரு ரோல் மாடலா நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஐக்கானா மாறி நிற்கிறீங்கும் போது உண்மையாவே அது பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை போலவே எல்லாரும் அந்த மனதிடத்தோட இந்த வாழ்க்கையை அணுகணும் அப்படின்றதுக்கு நீங்களே ஒரு படிப்பினையா இருக்கீங்கன்றது பெரிய மகிழ்ச்சி. இங்க வந்திருந்ததுல எங்களுக்கு சந்தோஷம். நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வசப்படட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட சேனலுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Naga double roasted rava and Naga kadali mava.